லீவ்ஸ்ல நிறைய மண் இருக்குங்கிறதுனால அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேன்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆனியன்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் தக்காளியும் அதே மாதிரி சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன்ஸும் தக்காளியும் ஈக்குவலா எடுத்துக்கோங்க. இப்போ இதுல இந்த மாதிரி லைட்டா பாயில் வர ஆரம்பிக்கும் போது இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துட்டு அதுல ஃபுல்லா ஊத்திக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இது ஆறறதுக்காக அப்படியே வச்சிருங்க. இப்போ பாலக் பன்னீர் பண்றதுக்காக நான் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா ஜீரகம், அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா வதக்கிக்கோங்க அந்த ரா ஸ்மெல் போகிற வரலும். இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா தனியாத்தூள், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம் அந்த மசாலா ஸ்மெல் போறதுக்காக. இப்போ ஆற வச்சிருக்க இந்த பாலக் லீவ்ஸையும் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்லயே நான் பூரிக்கும் மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் வருது. இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்மளுக்கு கிரேவி ஸ்மூத்தா கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பாலக்கையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கலர் சேஞ்ச் ஆகுற வரலும் நம்ம இதை கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிக்கிற டைம்ல நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பன்னீரை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க அந்த பன்னீர் வேகிறதுக்காக. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மேல கொஞ்சமா கசூரி மேத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால நான் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளா இந்த பாலக் கிரேவி ரெடி. இதுக்காக நான் பூரியும் சுட்டுக்கிறேன். இதை நீங்க கண்டிப்பா உங்க கிட்ஸுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச கிரேவியா இருக்கும் இது. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, நான்க்கு ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, bye from NISHU'S Delight.